பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடி நான் ஊழலே செய்ய மாட்டேன், நேர்மையற்ற நிர்வாகம் கொடுக்கறேன்னு சொன்னவரோட ஆட்சியில தான் இன்னைக்கு டாஸ்மாக்ல ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா போச்சுடா போகுதுன்ட்டு நம்ம மதுப்பிரியர்கள்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. அதை கண்டிச்சு கலெக்டருக்கு வந்து பெட்டிஷனும் கொடுக்க போறாங்க. நீங்களே அதை பாருங்களேன், கொஞ்சம் பார்த்துட்டீங்களா? அடுத்தது மதுக்கடைகள்லாம் மூடுறேன்னு சொல்லிட்டு மூடாத கடையை மூடன மாதிரி ஒரு அம்மாவை விட்டு வீடியோ போட வைக்கிறாங்க. அதே இடத்துல கடை திறந்துருக்கிறதையும் அந்த ஊர் பயனாளி ஒருத்தர் காட்டுறாரு, பாருங்களேன். கையெழுத்து போடுறது எடுங்க. இப்ப எல்லா ஊர்லயும் நம்ம குறைச்சிட்டாங்க, பட்டுக்கோட்டையில இருந்து அந்த கொடுமை நடக்குது. எல்லாம் ஒரு கையெழுத்து எல்லாரும் இணையதளங்களை நல்லா எல்லாரும் சொல்லுங்க. எங்கு பார்த்தாலும் ஒரு நிலைமை இருக்கு. பட்டுக்கோட்டையில மட்டும் அந்த நிலைமை மாறவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. நிச்சயமாக இந்த நிலைமை மாற வேண்டும். நம்மளுடைய தளபதி அவர்களை வந்து மக்கள் தளபதியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைஞ்சிட்டாங்க. நாங்கெல்லாம் அவருக்கு எதிர்த்து ஓட்டு போட்டவங்க தான். இருந்தாலும் ஒரு நல்ல முடிவை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. ஆனால் இங்கே செயல்படுத்த டாஸ்மாக் நிறுவனம் தயாரா இல்லை. இப்படி மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தவங்களுக்குலாம் ஏமாற்றம் தான் கிடைச்சது. விசிலுக்கு போட்டவங்கள அல்லோட பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம சிஎம் அறிக்கை எப்படி விடுறாரு? தொலைச்சு விடுவேன், யாராவது லஞ்சம் வாங்கினீங்க தொலைச்சு விடுவேன்னு சொல்லிட்டு அறிக்கை விடுறாரு. அறிக்கை பில்டப் தான் பெரிய அளவுல இருக்குது. ஆனா கிரவுண்ட் லெவல்ல பார்த்தாக்க நாறுது, கேவலமா இருக்குது. அந்த அளவுக்கு மோசமா கடையை மூடுறேன்னு ஒரு பக்கம் ஏமாத்திட்டு இருக்கிறது. 20 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறது கேட்டாக்க விஜய் கட்சிக்காரங்க தான் வாங்க சொன்னாங்க, முதல்வருக்கு போகுதான் இது, அதனால வாங்க சொன்னாங்கன்ட்டு அங்க இருக்கிற மதுப்பிரியர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. எப்படி சூப்பர் ஆட்சி அது! பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், அவங்களே பாடுறாங்க, கேட்டுக்கோங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா.